250 முதல் 400 முட்டைகள் வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 முட்டை வீதம் 4ல இருந்து 5 மாதங்கள் இடும். இப்ப பாத்துக்கங்க, நீங்க அரைச்ச மிளகாத்தூள்லையும் மிளகாயிலையும் அல்லது ரொம்ப நெடியோட இருக்கக்கூடிய தனியா மிளகா இதுலயும் வேற விதமான பூச்சிகள் வரும். அது இன்னும் கொஞ்சம் சின்ன பூச்சிகளா இருக்கும். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு சூப்பர் கூலிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து சூப்பர் கூலிங் பாயிண்டா இவங்க சொல்றது வந்து -15 இருந்து -20 வரைக்குமே சூப்பர் கூலிங் பாயிண்ட் இருக்கு. ஆனா அதுக்கான நேரம் ரொம்ப அதிகமா போகுது. ஹாய், லெட்ஸ் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே உணவு தானியங்களை மொத்தமாக வாங்கி சேமித்து வச்சு அதை வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்துவோம். அது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குறவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டு ஒரு சில பொருட்கள் நீண்ட நாட்களுக்கு வரக்கூடிய பொருட்களாக இருக்கலாம். ஒரு சிலது அரிசி பருப்பு போன்றவை வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம பொதுவாக சேமித்து வைப்போம். ஆனால் பருப்பும் சரி அரிசியும் சரி திடீர்னு தொடாத ஒரு மூட்டையில இருந்தோ அல்லது தொடாத ஒரு சின்ன பாக்கெட்ல இருந்தோ நீங்கள் எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய வண்டுகள் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அது பிரவுன் கலர்ல இருந்து கருமை நிறம் வரைக்கும் இருக்கும். அந்த வண்டு கொஞ்சம் சற்று நீளமா இருக்கும். முன்னாடி வந்து 2 கொம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டுக்கு பேர் வந்து சைட்டோஃபைலஸ் ஒரைசே அல்லது சைட்டோஃபைலஸ் மைஸ், இது மாதிரி விதமான பேர்ல சொல்றாங்க. அந்தந்த தானியத்தை தாக்கத்தை வச்சு இந்த வண்டுகள் வந்து வெப்பமண்டல நாடுகளில் நல்லா வளருது. நம்ம கிட்ட இருக்கிற 30 இருந்து 40 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் அது நல்லாவே வளரும். அது 35 டிகிரி டெம்பரேச்சர்ங்கிறது இங்க இருக்கிற காற்றுல இருக்கிற ஈரப்பதமும் இந்த பூச்சிகள் வளர்வதற்கும் முட்டையிடுவதற்கும் ஏதுவா இருக்கு. அது மீண்டும் அது புழுவாக மாறுவதற்கும் புழுவுல இருந்து பியூப்பாவாக மாறி வளரும் பருவத்தில் இருக்கிற வளரியாகவும் அதுக்கப்புறம் பெருசாகவும் மாறுது. இந்த முட்டையில இருந்து ஒரு பூச்சியா மாறுறதுக்கான கால அளவு 25 நாட்கள் தான். ஒரு வளர்ந்த பூச்சியும் 250 முதல் 400 முட்டைகள் வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 முட்டை வீதம் 4ல இருந்து 5 மாதங்கள் இடும். இப்ப பாத்துக்கங்க, ஒரு 4 மாசம் அல்லது 2 மாசம் நீங்க அரிசியை தொடாம இருந்தீங்கன்னா எவ்வளவு பூச்சி வரும். ஒரே ஒரு பூச்சி உள்ள போயிருந்தாலோ நம்ம வாங்கின அரிசியில ஒரு சில முட்டைகள் இருந்திருந்தாலோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசியில இந்த முட்டை எப்படி வருது? ஏன்னா போய் மில்லுக்கு போயிட்டு அரைச்சு தானே வருது. அப்படி இருந்தா எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த முட்டையோட அளவு ரொம்ப ரொம்ப சின்னது. அது வந்து 0.7 மில்லிமீட்டர் தான். அது வந்து அழகா அந்த பூச்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அந்த ஓட்டைக்குள்ள அந்த முட்டையை வச்சுட்டு அந்த ஓட்டையை சீலும் பண்ணிட்டு போயிடுது. அப்போ நமக்கு தெரியவே தெரியாது தானியங்கள். இதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அரைச்ச மிளகாத்தூள்லையும் மிளகாயிலையும் அல்லது ரொம்ப நெடியோட இருக்கக்கூடிய தனியா மிளகா இதுலயும் வேற விதமான பூச்சிகள் வரும். அது இன்னும் கொஞ்சம் சின்ன பூச்சிகளா இருக்கும். அது லாசியோடர்மா அப்படின்னு சொல்றாங்க அந்த பூச்சியை. இப்போ அரைச்ச மாவுல எல்லாம் எப்படி வருது அப்படின்னா, இந்த பூச்சியோட முட்டைகள் அளவு இந்த 2 பூச்சிக்குமே ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அது அரவமில்ல அரைபடாம நிறைய தப்பிச்சு வந்துருது. அப்புறம் ரொம்ப சூடா இருக்கும்ல அரைச்ச மாவு, அதையும் ஒரு சில நிமிடங்கள் அந்த சூட்டையும் தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த பூச்சியோட முட்டைகள் தகவமைச்சிருக்கு. அதனால அது தப்பிச்சு வந்துருது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பூச்சிலாம் வந்துருது இல்லையா? இப்போ இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தா என்ன பண்ண போறோம்? இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய தீர்வுகள் சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து ஒரு சில ஆண்டுகளாக பயன்படுத்துற ஒரு விஷயம், ஃப்ரீசர்ல, அதாவது நம்மளோட ஃப்ரிட்ஜில் 2 போர்ஷன் இருக்கும். ஃப்ரீசர் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும். இந்த ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஒரு 3 நாட்கள் வச்சுட்டு இல்ல 4 நாட்கள் வச்சுட்டு எடுத்துருவேன். அப்பப்போ இதை வேலையை செஞ்சிருவேன். அதாவது பாசுமதி மாதிரி அரிசியோ அல்லது ஒரு சில பருப்பு வகைகள் நம்ம அன்றாடம் பயன்படுத்த மாட்டோம். ஈவன் கொண்டக்கடலை கூட வாங்கணும்னா 1 கிலோ வாங்கணும்னா அது பாட்டு ரொம்ப நாளைக்கு கிடக்கும். முதல்ல எங்க அம்மா வந்தாங்கன்னா அதை கொஞ்சமா வானல்ல போட்டு வறுத்து வைப்பாங்க. அதனால் திரும்ப ஊற வச்சு அது வேக வைக்கும் போது அதனுடைய தன்மை வந்து மாறிடும். அதனால அது பண்றது கிடையாது. அரிசி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து கடையில போராக்ஸ் தான் அதுக்கு பயன்படுத்த வைக்கிறாங்க. இந்த போராக்ஸ் வந்து ரொம்ப நல்ல கெமிக்கல்லாம் கிடையாது. பூச்சி வேணா வராம இருக்கலாம், கழுவி ஊத்திட்டீங்கன்னா போயிடும் தான். ஆனா அதை நம்ம பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில கருவேப்பிலை போடுவாங்க, நிறைய பேர் வந்து வேப்பிலை போடுவாங்க. அந்த வேப்பிலை வந்து காஞ்சு போன வேப்பிலை ஒரு சில சின்ன சின்ன துணுக்குகள் நீங்க சாதத்துல நின்றுச்சுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமா டேஸ்ட் மாறிடும். இல்ல ரொம்ப கொண்டு போய் வெயிலையும் காய வைக்க முடியாது. ஏன்னா அரிசிக்கு வந்து ஈரப்பதம் 11% 14% இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்க கொண்டு போய் 2 நாள் மொட்டை மாடியில் மறுபடியும் காய வச்சீங்கன்னா அரிசி நிறைய நாள்ல நொய்யா கூட போயிடும். அதிகமாக காய வச்சிட்டிங்கன்னா அதுக்காக தேவையான ஈரப்பதம் இருக்கணும். அதனால அதுவும் சரியா ஒத்து வராது. காய வச்ச அரிசியிலையும் அந்த பூச்சிகள் சுத்தமா செத்து போயிடும்னா இல்லை. ஏன்னா அது 40 டிகிரி வரைக்கும் சர்வசாதாரணமா நிறைய நாட்கள் உயிரோடு இருக்கும். குறையுமே ஒழிய அது நிச்சயமா காணாம போகாது. ஒரே ஒரு கரெக்டான புல் ப்ரூஃப் மெத்தடு, எந்த விதமான சேதாரமும் நம்மளுடைய பொருட்களுக்கு மாவு, கடலை மாவு, அரிசி மாவு அல்லது வந்து பருப்பு வகைகள் வந்து எந்த சுவையும் மாறாம இருக்கணும்னா
பண்ணணும்னா ஃப்ரீசர்ல 3 நாள் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரீசர் அப்படிங்கிறது -18°C. இது நான் இத்தனை நாள் சொல்லலை, ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா இதுக்கான அறிவியல் ஆதாரம், அறிவியல் விளக்கம் இல்லாது முறைப்படியான ஆய்வுகள் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தேன். இப்போ 2024 ஒரு ஆய்வு நடந்திருக்கு. அந்த ஆய்வுல விதவிதமா இதனுடைய டெம்பரேச்சரை வச்சு செக் பண்ணியிருக்காங்க. அதனுடைய தலைப்பு டீப் ஃப்ரீசிங் அஸ் அ நாவல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ட்ராட்டஜி டு ரைஸ் வீவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேக்கேஜ் அண்ட் மில்ட் ரைஸ் கிரெயின்ஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க -20, -80, -196 வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா -20 டெஸ்ட் பண்ணும்பொழுது அது நீங்க 1 மணி நேரம் -20 வச்சு நீங்க அந்த அரிசியை எடுத்துட்டீங்கன்னா அந்த அரிசி அப்படியே இருக்கும் அப்படின்றாங்க. அதை விட -96 2.5 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா போதும், இந்த பூச்சிகள் அத்தனையும் அழிஞ்சிரும், முட்டை எத்தனையும் அழிஞ்சிரும். எப்பயுமே அதுல நீங்க திறந்து வைக்காத வரைக்கும், வேற ஒரு பூச்சி பறந்து அதுல முட்டை இடாத வரைக்கும் மீண்டும் அந்த பூச்சிகள் வரவே வராது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி நடக்குது அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அறிவியல் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப யார் செஞ்சாலும் சரியா ஒரே மாதிரி நடக்கணும். நான் ஒருத்தர் செஞ்சுட்டு இல்ல எனக்கு தெரிஞ்ச 4 பேர் செஞ்சுட்டு வருதா அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஆய்வு ரொம்ப சிறப்பாகவே அது செஞ்சிருக்காங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு சூப்பர் கூலிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க சூப்பர் கூலிங் பாயிண்டா இவங்க சொல்றது -15 இருந்து -20 வரைக்குமே சூப்பர் கூலிங் பாயிண்ட் இருக்கு. ஆனா அதுக்கான நேரம் ரொம்ப அதிகமா போகுது அப்படிங்கிறது. சூப்பர் கூலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா உயிரினங்கள்லயும் அதிக அளவு தண்ணி இருக்கு. 60 இருந்து 70% தண்ணி தான் இருக்கு. அந்த தண்ணியில ஒரு ஐஸ் ஃபார்ம் ஆகணும். அதாவது அது உறைபனிக்கு போகணும். தண்ணியை தனியா வச்சீங்கன்னா 4 டிகிரிலேயே உங்களுக்கு உறைஞ்சிரும், அல்லது 0 டிகிரியில வச்சீங்கன்னா நல்லா உறைஞ்சிரும். ஆனா அந்த 0 டிகிரியில நீங்க எத்தனை நாள் வச்சாலும் இந்த பூச்சிகளோட முட்டைகள் சாகாது, அப்படியே ஸ்லோவா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி நம்மளோட ரூம் டெம்பரேச்சர், நம்ம ஊர்லாம் இப்ப 40 டிகிரி போயிட்டு இருக்குது, 30 டிகிரி சர்வசாதாரணமா இருக்கும். இந்த டெம்பரேச்சர்ல இந்த வெப்பநிலையில ரொம்ப சர்வசாதாரணமா வளரும். அதனால உறைபனி அப்படிங்கிறது அந்த தண்ணிக்கும் உயிரினங்கள் இருக்கிற தண்ணிக்கும் நிச்சயமா வேறுபடும். அதை தான் கண்டுபிடிக்கணும். ஏன் வேறுபடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா உயிரினங்களிலும் குளிர்ல தன்னை தகவமைச்சுக்க கொஞ்ச நேரம் காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சில டெக்னிக் வச்சுட்டு இருக்கும். அந்த டெக்னிக் நிறைய புரோட்டீன்ஸ், நிறைய புரதங்கள் பயன்படும். அதுக்கு ஐஸ் பைண்டிங் புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறதும் இன்னொன்னு ஆன்டி ஃப்ரீசிங் புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. இந்த 2 புரோட்டீன்ஸும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல் ஐஸ் கியூப் ஃபார்ம் ஆகுதுல அது வராமையே தடுத்துரும். அது முதல் உறைபனி துளி வர்றதை தடுத்துரும். அப்படி வந்தாலும் அதை பிரிச்சு விட்டுரும். இதுதான் அதனுடைய வேலை. ஆனா இதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் கீழே போய் அந்த புரதங்களையும் அந்த புரதங்களுடைய வேலையையும் தடுத்து அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த சூப்பர் கூலிங் பாயிண்ட்ல திடீர்னு ஒரு ஐஸ் ஃபார்ம் ஆகணும். அந்த ஐஸ் ஃபார்ம் ஆகிறது நியூக்ளியஸ். அந்த ஐஸ் நியூக்ளியஸ் தொடங்கின உடனே என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப வேகமா விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். அந்த ஐஸ் வந்த உடனே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வேகமா விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். வெளியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையும், அதாவது ஒரு திரவம் இருக்குல்ல, உயிர் திரவம், அது சொல்யூட், அதுல புரதங்கள் இருக்கும், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய உப்புகள் இருக்கும், சத்துக்கள் இருக்கும், அத்தனையும் இருக்கும். அது அத்தனையும் சேர்ந்து ஒரு குழம்பு மாதிரி இருக்கும். அந்த குழம்புல இருந்து தண்ணியை தனியா பிடிச்சி இழுத்து பெரிய ஐஸா ஃபார்ம் ஆகிடும். நடுவில் பெரிய ஐஸா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு செல்ல இருக்கிற மற்ற புரதங்கள்லாம் ஓரமா போய் அதனுடைய வேலை செய்யும் தன்மையை இழந்துடும். அப்போ அந்த உயிரினம் இறந்து போயிடுது. திரும்ப அதுக்கு உயிர் வரவே வராது. இந்த கண்டிஷன் பேர் தான் சூப்பர் கூலிங் பாயிண்ட் சொல்றோம். இந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சி இதனோட கர்வ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இவங்க கொடுத்துருக்கிற அட்வைஸ் தான் -18 டிகிரியில நம்மளுடைய ஃப்ரீசர் டெம்பரேச்சர், வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஃப்ரீசரோட டெம்பரேச்சர் -18 டிகிரியில 3 நாட்கள் வச்சீங்கன்னா இந்த பூச்சிகள் இறந்துரும். இந்த மாதிரி நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. அதுல இந்த ஸ்டடி ரொம்ப டீடைலா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல வச்சீங்கன்னா இறந்துரும். அல்லது -20 நம்ம கிட்ட கிடையாது. அதனால 3 நாட்கள் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருளா இருந்தாலும் அதுல திரும்பவும் பூச்சிகள் வரவே வராது. நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். இந்த டெக்னிக்கை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. இதனால உணவுப் பொருட்களோட சுவை மாறவே மாறாது அப்படிங்கிறது இதுல இருக்கிற கூடுதலான நன்மையான விஷயம். நன்றி.